ஆதவ் அர்ஜுனா ராகுல் காந்தி ரகசிய சந்திப்பு. பின்னணியில் உள்ள அந்த பிரம்மாண்ட வாக்குறுதி என்ன? தமிழக அரசியல்ல இப்போ ராஜ்யசபா விஷயம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. மார்ச் 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். ஆனா இன்னைக்கு மார்ச் 3 ஆகியும் காங்கிரஸ் இன்னும் தங்களோட நிலைப்பாட்டை வெளிப்படையா சொல்லல. இதுக்காக பொறுமை இழந்த திமுக தலைமை இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்க முடிவை சொல்லுங்கன்னு கெடு வச்சிருப்பதா சொல்லப்படுது. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கான நிழல் உலக செய்திகள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆதவ் அர்ஜுனா ராகுல் காந்தி ரகசிய சந்திப்பு. பின்னணியில் உள்ள அந்த பிரம்மாண்ட வாக்குறுதி என்ன? தமிழக அரசியல்ல இப்போ ராஜ்யசபா விஷயம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. மார்ச் 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். ஆனா இன்னைக்கு மார்ச் 3 ஆகியும் காங்கிரஸ் இன்னும் தங்களோட நிலைப்பாட்டை வெளிப்படையா சொல்லல. இதுக்காக பொறுமை இழந்த திமுக தலைமை இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்க முடிவை சொல்லுங்கன்னு கெடு வச்சிருப்பதா சொல்லப்படுது. அதே நேரத்துல அரசியல் வட்டாரங்கள்ல இன்னொரு பேச்சும் ஓடிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் இப்போ திமுக பக்கம் இல்லைன்னு, அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடுச்சுன்னு சிலர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமுடன் காங்கிரஸ் ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. விஜய் கட்சி காங்கிரஸுக்கு சுமார் 70 தொகுதிகள் வர ஒதுக்க தயாராக இருக்காங்கன்னும் ஆரம்ப பேச்சுவார்த்தை நல்லா நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. இந்த பெரிய மாற்றத்துக்கு பின்னாடி ஒரு கிங் மேக்கர் இருக்காருன்னு பேசுறாங்க. அவர்தான் ஆதவ் அர்ஜுனா. சமீபத்துல ஹைதராபாத்ல ராகுல் காந்திய அவர் ரகசியமா சந்திச்சாருன்னு தகவல்கள் வேகமா பரவுது. அந்த சந்திப்புல புதிய கூட்டணி உருவானா அதுக்கு தேவையான முழு நிதி உதவியும் தாங்களே பார்க்கிறோம்னு வாக்குறுத்ததா சொல்லப்படுது. இந்த நிலைமை சீரியஸா போகுதுன்னு உணர்ந்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இப்போ முதல்வர் வீட்டுல மூத்த அமைச்சர்களுடன் தீவிரமா ஆலோசனையில இருக்காராம். காங்கிரஸ் வெளியேறினா என்ன செய்யலாம், அவங்கள மீண்டும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர என்ன முயற்சி செய்யலாம், இதுதான் இந்த ஆலோசனையோட முக்கியமான விஷயமா பார்க்கப்படுதாம். பொறுத்திருந்து பார்ப்போம் காங்கிரஸின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்று. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.